ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டேட்டா என்ட்ரி ஒர்க் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ், கம்பெனிஸ் இப்படி எங்கே ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் டேட்டா என்ட்ரி ஒர்க் ரொம்பவே நமக்கு முக்கியமானது. நாம் இந்த ஃபார்மில் டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். இந்த டேட்டா எல்லாம் இன்னொரு ஷீட்டில் சேவ் ஆகிடும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கவனிச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஏன்னா பிளாங்கில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது டேட்டா என்ட்ரி பண்ணதும் அந்த செல்லும் டிஃப்ரெண்ட் கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த இன்டு சிம்பிள் பதிலாக டிக் மார்க் வந்துடும். இப்போ கவனிங்க, ஒரு நம்பர் கொடுக்குறேன், எம்ப்ளாயி ஐடி நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்ததும் டிஃப்ரெண்ட் கலரில் இந்த செல் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் இங்கே டிக் மார்க் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு பிளாங்காக இருக்கும்போது இந்த இன்டு சிம்பிள் வேண்டாம், பிளாங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். அதுவும் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே டிக் மார்க் வந்துருச்சு. அதே போல் மேல் ஆர் ஃபீமேல் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். 12/3/2000 ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். தென் டெசிக்னேஷனுக்கு நான் ஆல்ரெடி ட்ராப் டவுன் லிஸ்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் சேம் தான். இப்படி நாம் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஈஸியாக நம்ம டேட்டாவை என்ட்ரு பண்ணிடலாம். ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். ஓகே, தென் இமெயில் ஐடி நான் டம்மி இமெயில் ஐடி தான் கொடுக்குறேன். ஓகே, @gmail.com கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். தென் அட்ரஸ், உங்கள் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். RG நகர் அப்படின்னு கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். தென் டிஸ்ட்ரிக்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டேன். தென் பின் நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்ததும் கவனிங்க, இங்கே சேவ் டேட்டா எனேபிள் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் நல்ல க்ரீன் கலரில் வந்திருக்கு, நல்லா ஹைலைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட் நாம் சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்ததும் இந்த டேட்டா சேவ் ஆகி இந்த டேட்டான்னு சொல்கிற ஷீட்டுக்கு வந்துடும். இங்கே செல்ஸ் எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. கவனிச்சுங்க, இங்கே டேட்டா ஷீட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக அந்த டேட்டா என்ட்ரு ஆகிருக்கும். கவனிங்க, அருண் 1006 எம்ப்ளாயி ஐடி கரெக்டாக டேட்டா என்ட்ரு ஆகிருக்கு. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கும். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். MS எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். டோட்டல் 3 ஷீட்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஷீட்டுங்க நீங்கள் ஃபார்ம்னு ரீநேம் பண்ணிடுங்க. செகண்ட் ஷீட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. தேர்ட் ஷீட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நாம ஃபார்ம் ஷீட்டுக்கு போகலாம். இதில் B4 செல்லை நான் எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கேன். தென் ஒவ்வொரு செல் கேப் விட்டு நான் டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்கேன். B6 டேட் ஆஃப் பர்த், டெசிக்னேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஸ்டேட் இப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் H4 செல்லில் எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்கேன். தென் ஒரு செல் கேப் விட்டு ஜெண்டர், இதே மாதிரி ஒவ்வொரு செல் கேப் விட்டு நான் டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், பின் நம்பர். ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஆனதுனால நான் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருக்கேன். இதுவே ஸ்கூல்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுத்துக்கலாம். தென் டெசிக்னேஷனுக்கு பதிலாக கிளாஸ்ன்னு கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டேட்டா என்ட்ரு பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டேட்டா என்ட்ரு பண்ணிங்க. நமக்கு இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுற டேட்டா எல்லாம் இந்த டேட்டான்னு சொல்கிற ஷீட்டில் சேவ் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த ஃபார்மில் எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் ஒன், எம்ப்ளாயி நேம் செகண்ட் ஒன், டேட் ஆஃப் பர்த் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் ஜெண்டர். இந்த ஆர்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே டேட்டான்னு சொல்கிற ஷீட்டில் இதை ஹெட்டர்ஸாக கொடுத்துருக்கேன். கவனிங்க, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், தென் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். கவனிச்சிங்களா? இதே ஆர்டரில் என்ன பண்ணியிருக்கேன்? ஹெட்டர்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். தென் லிஸ்ட்டுன்னு சொல்கிற ஷீட்டில் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் கவனிங்க. டெசிக்னேஷன்ஸ். அது எதுக்குன்னா நம்ம ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கோம்? டெசிக்னேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு செலக்ட் பண்ணணும். தென் டிபார்ட்மெண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவோம். தென் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். இது எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா லிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த டேட்டாவை நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஷீட் போங்க. அதில் ஏ காலம் விட்த்தை டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டேட்டா காலம் விட்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த காலம் செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க.
இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா C4 செல்லை கிளிக் பண்ணி இந்த 3 செல்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஒவ்வொரு டேட்டா என்ட்ரு பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 செல்ஸை இப்படி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்ட்ரோல் கீழேருந்து கை எடுக்க வேணாம். இப்படி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்ட்ரோல் கீழேருந்து கை எடுத்துருங்க. ஹோம் டேப் போங்க. அதில் மெர்ஜ் அண்ட் சென்டர் இருக்கும். இதில் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் கொடுங்க. இதில் சென்டர் அலைன்மெண்ட், இதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா எம்ப்ளாய் ஐடி இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா செல்ஸுமே மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் மெர்ஜ் பண்ண ரிமைனிங் செல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஜெண்டர் இது மட்டும் வேணாம், அது மட்டும் செலக்ட் பண்ண வேணாம். ரிமைனிங் செல்ஸ் எல்லாம் இப்படி கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் கீழேருந்து கை எடுத்துருங்க. தென் ஹோம் டேப் போங்க. அதில் கண்டிஷனல் அண்ட் ஃபார்மேட்டிங்கில் கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் செல் ரூல்ஸில் மோர் ரூல்ஸ் போங்க. அதில் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித் கிளிக் பண்ணிடுங்க. பிளாங்க்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற செல்ஸ் எல்லாம் பிளாங்காக இருந்தால் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபார்மேட் போங்க. ஃபார்மேட் போய் ஃபில் டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் ஒரு லைட் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ், மோர் ரூல்ஸ் போகிறோம். சேம் தான், ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின். அதில் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித்தில் கிளிக் பண்ணிவிட்டு நோ பிளாங்க்ஸ், அதாவது பிளாங்க் இல்லாமல் இருக்கும்போது நாம் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது அந்த செல் என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் டேப்பில் போய் நாம் ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றோம். மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது பிளாங்கில் லைட் கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பிளாங்காக இருக்கிறதுனால. இப்போ நான் ஏதோ டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் மாறுறது நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் நாம இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்த விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் த ரிப்பனில் கிளிக் பண்ணுங்கள். தென் மெயின் டேப்ஸில் இங்கே டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. டெவலப்பர்னு சொல்கிற டேப் இங்கே வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கடைசியில் கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்டர் பக்கத்தில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டேங்கன்னா ஆப்ஷன் பட்டன் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் பட்டன் 7 இருக்குல்ல, இதை டிலீட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் கர்சர் இதில் வச்சுருங்க. வச்சுட்டு டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிலீட் ஆயிரும். டிலீட் ஆனதுக்கு பிறகு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கி கரெக்டாக வச்சுங்க. ஓகே, அந்த செல்லுக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் கர்சரை வச்சுருங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணும்போது கர்சர் அதில் வந்துடும். இங்கே கடைசியில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸ் பார் கீ கொடுத்து இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயில் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. MEALE டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இதில் என்ன டைப் பண்ணணும்னா ஃபீமேல் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுங்க. D கொடுக்கும்போது கண்ட்ரோல் D கொடுக்கும்போது அதோட காப்பி கிடைக்கும். அதை தூக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இதில் பொசிஷன் பண்ணிடுங்க. ஓகே, வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மெயிலை கவர் ஆகிறது வரைக்கும் கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு மெயிலில் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், அந்த பட்டன் எனேபிள் ஆகணும். அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணுறேன். வெளியே கிளிக் பண்ணுங்கள். வெளியே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். தென் அதையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபீமேலை கவர் ஆகிறது மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ வெளியே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் மெயிலில் கிளிக் பண்ணாலே அந்த பட்டன் ஆன் ஆயிரும். இங்கே ஃபீமேலில் கிளிக் பண்ணாலும் இந்த பட்டன் வந்துடும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபீமேலில் கிளிக் பண்ணுறேன். தென் ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் ஃபார்மேட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுறேன். தென் இந்த ஃபார்மேட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கர்சரை வச்சுங்க. கர்சரை வச்சுட்டு ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணணும். நான் G3 செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்ததும் இங்கே 2ன்னு வந்திருக்கு. நான் இப்போ மெயிலில் கிளிக் பண்ணேன்னா 1 அப்படின்னு வந்திருக்கு. ஃபீமேல் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கவனிங்க, ஃபீமேலில் கிளிக் பண்ணுமோ 2 அப்படின்னு வந்துடுது. ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நாம ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் ஷீட்டுக்கு போகிறேன். அதில் டெசிக்னேஷன்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபார்முலா டேப் போய் அதில் நேம் மேனேஜரில் கிளிக் பண்ணுறேன், நியூவில் கிளிக் பண்ணுறேன். இதில் நேமில் டெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் டிபார்ட்மெண்ட்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேம் மேனேஜர் போகிறேன், நியூவில் கிளிக் பண்ணுறேன். அதில் டிபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்றேன், டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேம் மேனேஜர் போகிறேன், அதில் நியூவில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதை அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேம் மேனேஜர் போகிறேன், நியூவில் கிளிக் பண்ணுறேன். நேமில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்ம் ஷீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் ஃபர்ஸ்ட் நான் டெசிக்னேஷன் இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் கிளிக் பண்ணுறேன். அதில் டேட்டா வேலிடேஷன், அதில் அலோவ் அப்படின்னு இருக்குது, செட்டிங்ஸு கீழே அலோவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிஸ்ட் கொடுக்குறேன். தென் சோர்ஸில் ஈக்குவல்னு கொடுத்து நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதில் டைப் பண்ணணும். டெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம், டெசிக்னேஷன்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருந்தால் கரெக்டாக வராது. இப்போ கிளிக் பண்ணி பார்த்துட்டோன்னா கரெக்டாக அந்த ஜாப் எல்லாம் இங்கே வந்திருக்கு. ஓகே, தென் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூவில் லிஸ்ட்டு கொடுங்க. சோர்ஸில் கர்சரை வைங்க, ஈக்குவல்னு கொடுங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். தென் டிஸ்ட்ரிக்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் டேட்டா போங்க, டேட்டா வேலிடேஷன், அதில் அளவில் லிஸ்ட், இதில் கர்சரை வச்சுங்க. ஈக்குவல் கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கரெக்டாக தான் பார்க்க முடியும். ஓகே, தென் ஸ்டேட் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா, டேட்டா வேலிடேஷன், அளவில் லிஸ்ட், சோர்ஸில் கர்சரை வைங்க. ஈக்குவல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே செலக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஸ்டேட்ஸ் எல்லாம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இந்த செல் பிளாங்க்னு இருந்தால் இங்கேயும் பிளாங்க்னு இருக்கணும். இந்த செல்லை ஏதாவது டேட்டா என்டர் பண்ணேன்னா இங்கே எனக்கு டிக் மார்க் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. தென் ஈஃப் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த செல் பிளாங்காக இருந்தால், பிளாங்க்னு சொல்கிறதுக்கு நமக்கு டபுள் கொட்டேஷன் 2 டைம்ஸ் கொடுக்குறோம். கமா கொடுத்து பிளாங்காக இருந்தால் இந்த செல் பிளாங்காக இருக்கணும். அதுக்கு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் 2 டைம்ஸ் கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வரணும்னு கொடுக்குறேன்னா பின்னு வரணும். அதுக்கு டபுள் கொட்டேஷன் ஒரு தடவை கொடுத்துட்டு கேபிட்டல் பி கொடுக்குறேன். கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். தென் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இங்கே பிளாங்க்னு வருது, ஏன்னா இங்கே டேட்டா எதுவும் இல்லை. இப்போ நான் ஏதாவது டேட்டா டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இங்கே பி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஹோம் டேப்பில் போய் ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணுறேன். அதில் விண்டிங்ஸ் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். விண்டிங்ஸ் 2 கடைசியில் இருக்கும், கவனிங்க. இதை கிளிக் பண்ணிடுறேன். விண்டிங்ஸ் 2ன்னு கொடுத்ததும் இங்கே டிக் மார்க் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் மோர் ரூல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அதில் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் கீழே ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோ பிளாங்க்ஸ் அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அதில் எப்படி வரணும் அப்படிங்கிறதான் ஃபார்மேட் பண்ண போகிறோம். இல்லை ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். அதில் க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபாண்ட் டேப்பில் கிளிக் பண்ணுறேன். அதில் கலரில் ஒயிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. கரெக்டாக டிக் மார்க் ஒயிட்டில் இருக்குது, பேக்ரவுண்ட் க்ரீனில் இருக்குது. ஓகேவா, இப்படி நாம் கொடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு இப்படி வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இதை நாம் இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம்.
இந்த செல் blank-ஆ இருந்ததுன்னா இங்கே நமக்கு இன்டு சிம்பிள் வரணும். இந்த செல்லில் டேட்டா இருந்ததுன்னா இதே மாதிரி டிக் மார்க் வரணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போய் இங்கே கிளியர் ஆல் கொடுக்குறேன். கிளியர் ஆல் கொடுத்துட்டு திரும்ப இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் இஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் 2 டைம்ஸ் கொடுக்குறேன். கமா டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு கேபிட்டல் ஓ கொடுக்குறேன். திரும்ப டபுள் கொட்டேஷன் கமா டபுள் கொட்டேஷன் கொடுங்க. கேபிட்டல் பி கொடுங்க. டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பி அப்படின்னு வந்திருக்கு. இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போகிறேன். அதில் ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் விண்டிங்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. விண்டிங்ஸ் 2 நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் இங்கே டிக் மார்க் வந்திருக்கு கவனிங்க. நெக்ஸ்ட் நான் பண்ணுறது ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். இதில் ஹைலைட் செல் ரூல்ஸ், இதில் கடைசியில் கவனிச்சிங்கன்னா மோர் ரூல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் கடைசி உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மின் விச் செல்ஸ் டு ஃபார்மேட். இதில் கர்சரை வச்சுங்க. ஃபார்மேட் வேல்யூஸ் வயர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ. இதில் கர்சரை வச்சுட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 டாலர் சிம்பிள்ஸ் இருக்கும். ஒன்று காலத்துக்குள்ளது, ஒன்று ரோக்குள்ளது. 2 டாலர் சிம்பிள்ஸையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியில் கர்சரை வச்சுங்க. வச்சுட்டு ஈக்குவல் கொடுங்க. டபுள் கொட்டேஷன் 2 டைம்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். தென் ஃபாண்ட் டேப்பில் கிளிக் பண்ணி கலரில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி வந்துடும். தென் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டிக் சிம்பிள் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா blank-ஆக இருந்ததுன்னா இன்ட்டு வரணும். அதான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த டேட்டாவை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இங்கே இன்ட்டு சிம்பிள் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ டேட்டா இல்லை. திரும்ப நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக க்ரீன் வரணும். அதுக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். இப்போ டேட்டா என்ட்ரு பண்ணுறேன். டிக் மார்க் வருது, ஆனால் நமக்கு க்ரீன் கலர் வரல இங்கே நமக்கு. அதுக்கு இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் மோர் ரூல்ஸ் போகிறேன். இதே ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். இதில் செல் வேல்யூ அப்படின்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணி ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கண்டெய்னிங்னு இருக்குது. நான் நாட் கண்டெய்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் கர்சரை வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டாலர் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். 2 டாலர் சிம்பிள்ஸ் இருக்குது. ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணுறேன். அதில் ஃபில் போகிறேன். க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன். ஃபில் கலர். தென் ஃபாண்ட் கலரில் ஒயிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே. இப்போ கவனிச்சிங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போ டேட்டாவை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது ரெட் கலர், டேட்டா என்ட்ரு பண்ணும்போது க்ரீன் கலர் ஹைலைட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை கொஞ்சம் இந்த காலம் விடுத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க. காலம் விடுத்த நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ண போகிறேன்னா இந்த செல்லை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் இதை பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் மட்டும் வேணாம். ஜென்ரலில் மட்டும் தேவையில்லை. மற்றதில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். இங்கே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் எங்கள் டேட்டா செலக்ட் பண்ணுறேன். எப்படி ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. கரெக்டாக உங்களுக்கு க்ரீன் மார்க் டிக் சிம்பிள் வருது. கவனிச்சுங்க. இப்படி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். தென் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓனை செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹோமில் போய் சென்டர் அலைன்மெண்ட், மிட் அலைன்மெண்ட் கொடுத்துங்க. தென் போல்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் பி கொடுத்தோம், போல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். தென் ஈக்குவல் கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். தென் ஈக்குவல்
டேட் ஆஃப் பர்த் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். தென் ஈக்குவல் ஜெண்டருக்கு நாம் இதில் இஃப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 2 அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கோம்ல, 1 2 அப்படின்னு வர்றது மாதிரி, ஐ மீன் ஜெண்டருக்கு நாம் பண்ணது தான். இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. தென் 1 கமா 1ன்னு வந்தால் நம்ம என்ன கொடுக்கணுன்னா, இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்து மெயில் அப்படின்னு கொடுக்கணும். மெயில் அப்படின்னு வரணும், அதுக்கு தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். தென் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம், கமா கொடுத்து. அப்படி இல்லைன்னா என்ன வரணும், டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஃபீமேல் அப்படின்னு வரணும். ஃபீமேல் அப்படின்னு டைப் பண்ணிடுறோம். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம். கொடுத்தது இங்கே ஃபீமேல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஃபீமேல் அப்படின்னு வருது. இப்போ மேல் செலக்ட் பண்ணோன்னா மேல் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன, டெசிக்னேஷன், இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஈக்குவல் த டிபார்ட்மெண்ட், இதை கிளிக் பண்ணிடுறேன். என்டர் ஈக்குவல் தென் ஃபோன் நம்பர், இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். என்டர் ஈக்குவல் இமெயில் ஐடி, இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். என்டர் ஈக்குவல் அட்ரஸ் இருக்கிற இந்த செல் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஈக்குவல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற இந்த செல் என்டர் ஈக்குவல் ஸ்டேட் இருக்கிற இந்த செல் என்டர் பின் நம்பர் இருக்கிற ஐ மீன் இதில் ஈக்குவல் கொடுக்கணும். ஓகே, ஓனில் ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த செல்லை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்கும் நாம் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த டேட்டா எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணுறேன். இதையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை நான் 12க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு சேவ்னு சொல்கிற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுக்குறேன். தென் பிட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் சேவ் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணுறேன். சேவ் டேட்டா டைப் பண்ணிவிட்டு திரும்ப அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதில் ஃபில் கலரில் போய் கொஞ்சம் டார்க்கான கலர், க்ரே கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்காக கொடுப்போம். கொடுத்துட்டேன். தென் அதில் ஃபாண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் கிளிக் பண்ணி ஃபாண்ட் கலரை ஒயிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இருக்கும். அதுக்கு தான் இது கொஞ்சம் மங்களாகவே இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கவுண்ட் ஏ ஈக்குவல் கொடுத்துட்டு கவுண்ட் ஏன்னு சொல்கிற ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுறோம். கவுண்ட் ஏ. ஓகே, கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்குறேன். தென் ஃபர்ஸ்ட் இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கமா, தென் இந்த செல் கமா, தென் இது கமா, ஜெண்டருக்கு மட்டும் மெயில் இருக்குல்ல, இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறேன். தென் டெசிக்னேஷன் கமா, சேல்ஸ் கமா, ஃபோன் நம்பர் கமா, இமெயில் ஐடி கமா, அட்ரஸ் கமா, டிஸ்ட்ரிக்ட் கமா, ஸ்டேட் கமா, பின் நம்பர் கொடுத்துட்டோம். கடைசியாக உள்ளது. இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம். கொடுக்கும்போது இங்கே 4 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இங்கே 4ல் மட்டும்தான் டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 1 2 3 மெயில் செலக்ட் பண்ணியிருக்கோம். 4 வந்திருக்கு. ஓகே, 4ன்னு இருக்கிற இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன். தென் என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சேவ் டேட்டான்னு இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஹோம் டேப் போகிறேன். அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளிக் பண்ணுறேன். ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் கடைசியில் வாங்க மோர் ரூல்ஸ், அதில் லாஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். யூஸர் ஃபார்முலான்னு இருக்குல்ல, அதுதான். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஐ மீன் இதில் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் இந்த கர்சருக்கு கவனிங்க, அதில் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே டோட்டல் 12 டேட்டா இருக்குது, அதுக்கு தான் 12 அப்படின்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஃபில்ல போகிறேன். அதில் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபாண்டில் போய் ஒயிட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே. இப்போ நாம் இந்த 12 செல்ஸ்லையும் டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணால் தான் இங்கே க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லா டேட்டாவும் நாம் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு. தென் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டேட்டா கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு லெட்டர்ஸ் தான் கொடுக்குறேன், கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டேட் அதையும் செலக்ட் பண்ணிடுவோம். தென் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான். ஓகே, கரெக்டாக உங்களுக்கு சேவ் டேட்டா கரெக்டாக ஹைலைட் ஆகி வந்துருச்சு, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நான் சேவ் டேட்டான்னு இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl X கொடுத்து கட் பண்ணுறேன், கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். ஓகே, கீழே வந்து இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl C கொடுத்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா ஹோம் டேபில் பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா லிங்க்ட் பிக்சர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுறேன். பிக்சர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மேலே போகலாம் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட் நாம் இப்போ சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இதை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணதும் இந்த ஹைலைட்டாக இருந்தது போயிடுச்சு. திரும்ப டேட்டா என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஹைலைட் ஆனது திரும்ப வந்துருச்சு, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நாம மேக்ரோவில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெவலப்பர் டேப்பில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரெக்கார்ட் மேக்ரோவில் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஸ்பேஸ் விடாமல் ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் டேட்டா ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஓகே கொடுத்துருங்க. தென் இந்த இருக்குல்ல டேட்டா, இந்த செல்லை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிடுங்க. தென் டேட்டா ஷீட்டுக்கு போங்க. அதில் இந்த ஹெட்டர்ஸு கடைசியில் இந்த செல்லை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோக்கி கொடுங்க. தென் Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோக்கி, Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஆரோக்கி கொடுங்க. இதில் ஃபஸ்ட் ஹெட்டரில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் ஆரோக்கி கொடுக்கணும். டவுன் ஆரோக்கி கொடுத்துட்டு இதில் பேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஹோமில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி இல்லைன்னா இதிலே ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட் ஸ்பெஷல். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl Alt V, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுறேன். தென் வேல்யூஸில் கொடுக்குறேன். தென் ட்ரான்ஸ்போஸ் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே கரெக்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு, கவனிங்க. தென் நீங்கள் பண்ண வேண்டியது ஹோம் டேப்பில் போய் உங்களுக்கு ஏதாவது அலைன்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், மிட் அலைன்மெண்ட், உங்களுக்கு எப்படி அலைன்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். தென் இதில் கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ரைட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்கல செல், அந்த செல்லுக்கு வரேன். அந்த செல்லில் டேட் ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஷார்ட் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். எதுக்குன்னா சம்டைம்ஸ் நீங்கள் டேட் கொடுக்கும்போது இங்கே நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் வந்துடும், அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் ரைட் ஆரோ கீ கொடுத்துட்டே வாங்க. கொடுத்து இங்கே கடைசி செல் இருக்குல்ல, இந்த செல், தட் மீன்ஸ் இந்த காலமில் இதில் கடைசியில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறமா நீங்கள் டெவலப்பர் டேப்பில் போய் யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ம் ஷீட்டுக்கு போங்க. அதில் இங்கே பின்னில் இருந்து கிளிக் பண்ணுங்கள். பின் அப்படின்னு இருக்குல்ல, பின் நம்பர், இதில் கிளிக் பண்ணிவிட்டு delete கொடுங்க. தென் இதில் கிளிக் பண்ணி delete, தென் இதில் கிளிக் பண்ணி delete, இதில் 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 delete, அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தென் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இனிமேல் நாம் டேட்டா என்ட்ரு பண்ணோன்னா கரெக்டாக அங்கே போய் சேவ் ஆகிடும். அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1003 அப்படின்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் கொடுப்போம், சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். என்டர். மெயில்னு இருக்க அப்படியே இருக்கட்டும். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், 12/3/2000. ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். டெசிக்னேஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். அக்கௌண்டன்ட், டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டிங். ஓகே, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். டம்மி நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இமெயில் ஐடி, இதுவும் டம்மி இமெயில் ஐடி தான்.
@gmail.com. ஓகே, என்று கொடுத்துட்றேன். தென் அட்ரஸ் RG நகர். தென் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை கொடுத்துருங்க. தென் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்க, தமிழ்நாடு. ஓகே, கொடுத்துருங்க. தென் பின் நம்பர். ஓகே, என்று கொடுத்துருங்க. இங்கே சேவ் டேட்டா அப்படின்னு வந்திருக்கு. இதில் நமக்கு சேவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அசைன் மேக்ரோ அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் டேட்டா ஒர்க் தான் நாம் ரெக்கார்ட் பண்ண கொடுத்த நேம். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறமா வெளியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சேவ் டேட்டாவில் கிளிக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக என்ன ஆகும்னா இந்த டேட்டா எல்லாம் இந்த செப்பரேட் ஷீட்டில் போய் சேவ் ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, டேட்டா ஷீட்டில் வந்து சேவ் ஆகிருக்குங்க. கவனிங்க, எல்லாம் கரெக்டாக இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஐடி, நேம் எல்லாமே கரெக்டாக சேவ் ஆகிருக்கு. அவ்வளோதான் விஷயமே. வேறு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்று கூட நாம் என்டர் பண்ணுவோம். சும்மா ஜஸ்ட் டம்மியாக தான் என்டர் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துக்குவோம். டேட் ஆஃப் பர்த் 1987. Designation, department, email ID. ஓகே, ஃபோன் நம்பர், டம்மி நம்பர் தான் எல்லாமே. அட்ரஸ், தென் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின் நம்பர், சேவ். கரெக்டாக சேவ் ஆகிடும். ஓகே, இது சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால தான். ஓகே, இங்கே டேட்டாவில் வந்து சேவ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். இது ஏதாவது டிலீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா வியூவில் போய் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்து விட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் இருக்குல்ல அதில் ஓன்லைன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிகிட்டே வரேன். தென் இந்த ரோ விட்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு தான். ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகே, ஃபைன். தென் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். தென் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் B கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதாக இருக்குல்ல இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் போய் ஒயிட் கொடுக்குறேன். தென் இதில் கிளிக் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் உள்ளடி கொண்டு போய் விட்டுறேன். அப்போ அது விசிபிள் ஆகாமல் இருக்கும். ஓகே, தென் இந்த 2 இருக்குல்ல இதையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 1 இருக்குல்ல இந்த நம்பரையும் கிளிக் பண்ணி இந்த ஒயிட்டில் கொடுக்குறேன். ஒயிட் ஃபாண்டாக கொடுக்குறேன். அப்போ விசிபிள் ஆகாமல் இருக்கும். தென் இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இதை சேவ் பண்ணுறது தான். நீங்கள் ஃபைலில் போய் சேவ் as கொடுங்க. தென் டேட்டா என்ட்ரி ஃபார் சுஜன், நான் அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல் நேம் கொடுங்க. தென் சேவ் as டைப்பில் இங்கே எக்ஸல் ஒர்க் புக்குன்னு இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அதான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்படி சேவ் பண்ணி நீங்கள் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.